So hello hi எல்லாருக்கும் welcome back to my YouTube channel. So இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன். பேங்க் எக்ஸாம் வந்து ஒரே அட்டெம்ப்டில் வந்து கிளியர் பண்ண முடியுமா, எனக்கு வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியுது. ஸோ ஏன் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்லோவாக பேசுகிறேன்னு தெரிஞ்சதுன்னா 2x ஸ்பீடில் ஆர் 1.5x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு 3 செக்ஷன்ஸ் இருக்குமா, குவான்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த 3 செக்ஷன்லையுமே நான் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 20+ மார்க்ஸ் ஈச் செக்ஷனில் எப்படி எடுக்க போகிறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து குவான்ஸ். நிறைய பேருக்கு வந்து குவான்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அண்ட் என்ன சொல்கிறது, மேக்ஸ்னாலே எனக்கு பிடிக்காது, அரித்மெட்டிக் ப்ராப்ளம்லாம் படிக்கணுமா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரொம்ப மண்டையை போட்டு டென்ஷன் ஏற்றிக்காதீங்க. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக் டாபிக்ஸ் படிக்காமலேயே, ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகாமலேயே நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம், பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சு. இப்போ குவான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பர் சீரீஸ், சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டிஏ இதை சால்வ் பண்ணாலே 20+ மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். பட் பிஓங்கிறப்ப உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக டிஇ வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே 20+ மார்க்ஸ் எந்த எக்ஸாமுக்குமே வந்து உங்களுக்கு குவான்ஸுக்கு வந்து 15+ ஆர் 20+ கட் ஆஃப் வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதை தரவை ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து 20+ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீசனிங். பசில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பசிலில் டச் பண்ணாமலேயே இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், அப்புறம் ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலே சிம்பிளாக உள்ள ஒரு சர்க்கிள் அண்ட் என்ன சொல்கிறது, பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், இந்த மாதிரி டாபிக்ஸ் அட்டன் பண்ணாலும் நீங்கள் 20+ வந்து ரீசனிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று வந்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, ஸ்டக்கப் ஆகிட்டு இதை நான் சால்வ் பண்ணியே தீர்வேன்னு வரைஞ்சி கட்டிக்கிட்டு எக்ஸாமில் நிற்கிறது. இந்த தப்பை பண்ணாதீங்க. ஒன்ஸ் போடுறீங்க, ஒரு 2-3 பாசிபிலிட்டி எடுத்து போட நீங்கள் சால்வ் பண்ணும்போது எங்கேயாவது ஸ்டக் ஆகுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது போக பாருங்கள். ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் போடும்போது தான் தெரியும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ட்ரிக்கியாக இருக்கலாம், டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கொடுக்காமல் இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்டக்கப் ஆகும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கொஸ்டின் வந்து தெரியல, ஸ்டக் ஆகுதா, உடனே வந்து விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் வந்து மூவ் ஆன் ஆகுங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோமோ அண்ட் வந்து ஸ்டக்கப் ஆகிற இடத்துல வந்து ரொம்ப வந்து முட்டிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதா நம்மளோட புத்திசாலித்தனம். ஸோ இது போக உங்களுக்கு பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு இதில் வந்து மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 20+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். தேர்ட் செக்ஷன் என்னென்னா இங்கிலீஷ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்த உடனே வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து போனீங்கன்னா நமக்கு வந்து கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறதுக்கே சம்டைம்ஸ் வந்து டைம் ஆகலாம். ஸோ அதுக்கு பதிலாக ஃபில்லர்ஸ், ஸ்பாட் தி எரர்ஸ், அப்புறம் இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அப்புறம் வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் சில வேர்ட்ஸை வந்து ஷஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எலிமினேஷன் மெத்தடில் வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம நிறைய சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி ஜம்பிள்டு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்டிங் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாலே நமக்கு ரிமைனிங் வந்து ரீட் பண்ணி நம்ம புரிஞ்சு எடுத்து நம்ம ஒரு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்துடலாம். அண்ட் ஃபில்லர்ஸ் ஆல்சோ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரீட் பண்ணும்போதே இந்த இடத்துல இது வருமா வராதான்னு பார்த்து நீங்கள் புரிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு அதில் உள்ள வேர்டிங்ஸ் ஏதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் டக்குன்னு பார்க்குற மாதிரி இருந்தாலே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷ் வீக்காக இருக்கிறவங்க கூட டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி குவிஸ் அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து எனக்கு வந்து அரித்மெட்டிக் தெரியலையே, நான் வந்து பசில்ஸ் வந்து மந்த் பேஸ்டு இயர் பேஸ்டெல்லாம் ஸ்டக்கப் ஆகுறேனே, அந்த டென்ஷனே நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து எக்ஸாமில் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அடுத்த மார்க் டெஸ்ட்லேயே வந்து கண்டிப்பாக ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறது தெரியும், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இதே கான்ஃபிடென்ஸோட அப்கமிங் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.